சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். புத்தி சுவாதீனம் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய தண்டனை சட்டம். ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான். ரோட்ல பன்னிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டத்தை நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். அந்த கூட்டத்துல கூட இவரை சேர்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த விழாவுக்கு வைரமுத்துவை அழைத்ததே தப்பு. ஏன்னா இவர் எந்த பக்கம் திரும்பினாலும் காம லீலைகளோட அலையிற, என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேரக்டர் தான் டெய்லி யூடியூப்ல ஒவ்வொரு ஆக்டர்ஸும் சொல்லி நாங்கள் பார்த்ததில்ல, கேட்குறோம். பார்க்கும்போதே தெரியும் அவங்க வீட்டில் எப்படி தான் இவரை வச்சு சகிச்சிட்டு இருக்காங்க தெரியல. இவர் தான் சரியாக பைத்தியம். ஏன்னா எந்த விழாவுக்கு போனாலும் பக்கத்தில் உட்கார நடிகைகளுக்கு தொந்தரவு கொடுக்குறாரு, அது கொடுக்குறாரு, இது கொடுக்குறாருன்னு ஒரே ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. இப்படியெல்லாம் டெய்லி ஒரு யூடியூப்பில் லேடிஸ் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்டவரை கூப்பிட்டு அவ்வளோ பெரிய கம்பரோட விழாவுக்கு அழைத்த அந்த விழா குழுவினர் இருக்காங்களே, அவங்கள கண்டிப்பாக கண்டிக்கணும்.